Hi guys, welcome back to Arivi Info channel. நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஹாய் கைஸ், பைத்தான் சீரீஸோட இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது மேப் ஃபங்க்ஷன். மேப் இஸ் அ பில்ட்-இன் ஃபங்க்ஷன். மேப் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேராமீட்டர் கொடுப்போம். ஒன்று ஃபங்க்ஷன், இன்னொன்று இட்ரேட்டர். ஸோ அந்த இட்ரபிள் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். லிஸ்ட்டு, டப்பிள், செட், ஸ்ட்ரிங் இப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதை தான் நம்ம வந்து இட்ரபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அதில் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம இட்ரபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன், ஸோ ஃபங்க்ஷன் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா, ஒன்று அது பில்ட்-இன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லைனா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லைனா லாம்டா ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ மேப் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப் வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு ரெண்டு பேராமீட்டர் நம்ம கொடுக்க போகிறோம். ஒன்று ஃபங்க்ஷன், இன்னொன்று இட்ரபிள் ஆப்ஜெக்ட்னு சொன்னோம். ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். நம்ம கொடுக்குற ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஃபங்க்ஷன் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுவோம். அந்த பேராமீட்டர் எங்கேருந்து எடுக்குதுன்னா அந்த இட்ரபிள் ஆப்ஜெக்ட்லேருந்து எடுக்குது. இட்ரபிள்னா குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம இட்ரபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இட் மே பி லிஸ்ட்டு, டப்பிள் எக்ஸெட்ரா இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிஸ்ட்டே வந்து ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த இட்ரபிள் ஆப்ஜெக்டில் ஒரு 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 எலிமெண்ட்ஸுக்கும் அதில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபங்க்ஷனில் பேராமீட்டராக பாஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். செகண்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். இப்படி எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இட்ரபிள் ஆப்ஜெக்டில் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். இதுதான் மேப் ஃபங்க்ஷனோட வேலை. சரிங்களா? ஸோ ரெண்டு பேராமீட்டர் வந்து மேப் ஃபங்க்ஷனில் இருக்கும். ஒன்று ஃபங்க்ஷன், இன்னொன்று இட்ரபிள் ஆப்ஜெக்ட். சரிங்களா? அந்த ஃபங்க்ஷன் வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், லாம்டா ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம். இட்ரபிள் ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக இருக்கலாம், டப்பிளாக இருக்கலாம், செட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிது வித்தவுட் லூப்பிங். புரிஞ்சுங்களா? மேப் வந்து என்ன பண்ணுது, லூப் கான்செப்டே இல்லாமல் உங்களுக்கு இட்ரபிள் ஆப்ஜெக்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனை தடவை அந்த ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். அதுதான் மேப்போட வேலை. புரிஞ்சுங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் மேப் ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஃபங்க்ஷன் வந்து எவாலுவேட் ஆகி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும் இல்லைங்களா? அந்த ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா லிஸ்ட்டாவோ, டப்பிளாவோ, செட்டாவோ, ஸ்ட்ரிங்காவோ தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? மேப் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பாருங்கள். மேப் ஆஃப் ஓப்பன் பேராந்திசஸ் ஃபங்க்ஷன், செகண்ட் பேராமீட்டர் இட்ரபிள்ஸ், க்ளோஸ் பேராந்திசஸ். ஸோ சொன்னோம் இல்லைங்களா, ரெண்டு பேராமீட்ரு மேப் ஃபங்க்ஷனுக்கு கொடுப்போம். ஒன்று ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்றது இன்பில்ட்டாக இருக்கலாம், யூசர் டிஃபைன்டாக இருக்கலாம், இல்லைனா லாம்டா ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இட்ரபிள்ஸ் லிஸ்ட்டாக இருக்கலாம், டப்பிளாக இருக்கலாம், செட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். சரிங்களா? அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இட்ரபிளில், அதாவது லிஸ்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. லிஸ்ட்டில் இப்போ வந்து 4 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 4 எலிமெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 4 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் 4 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த இட்ரபிள் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இது வந்து ஒன்று தான் கொடுக்கலாமான்னா இல்லை, இட்ரபிள்ஸ். ஸோ மோர் தென் 1 இட்ரபிள் ஆப்ஜெக்ட் நம்மளால் கொடுக்க முடியும். சரிங்களா? அப்படி நம்ம மோர் தென் 1 இட்ரபிள் ஆப்ஜெக்ட் கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு இட்ரபிளில் இருந்தும் ஒரு பேராமீட்டர் எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இட்ரபிள் 1, அதாவது லிஸ்ட்டு 1, லிஸ்ட்டு 2ன்னு கொடுக்குறேன். அப்போ லிஸ்ட்டு 1லேருந்து ஒரு ஐட்டத்தை வந்துட்டு ஒரு பேராமீட்டராக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு 2லேருந்து ஒரு ஐட்டத்தை பேராமீட்டராக எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இட்ரேஷனில் என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஐட்டம் எடுக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டு 1, லிஸ்ட்டு 2 ஒவ்வொரு இட்ரபிள் ஆப்ஜெக்டில் இருந்தும் ஒரு பேராமீட்டரை ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஒவ்வொரு எக்ஸிக்யூஷன்லையும். புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து மேப் வந்து பார்க்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்குது. எப்படி அப்படின்னா, எத்தனை டைம்னா இந்த இட்ரபிள் ஆப்ஜெக்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனை டைம் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை பண்ணுறது தான் மேப்போட ஒர்க்கு. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேப் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இன்பில்ட் ஃபங்க்ஷனில் நம்ம பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். 1, 2, 0, -3, -5. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ்ன்றது லிஸ்ட்டு வேரியபிள். இப்போ நம்ம மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மேப் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணோன்னு சொல்லியிருக்கோம். அதுவும் ஒரு என்ன ஆப்ஜெக்டை தான் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் லைக் லிஸ்ட்டாவோ இல்லை டப்புளாவோ இல்லை செட்டாவோ தான் வந்து உங்களுக்கு அது வந்து என்ன பண்ணும் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் கொடுக்க போகிறேன். பிரிண்ட் ஆஃப் எதை பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் லிஸ்ட் ஆஃப் மேப். இப்போ தான் இப்போ மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். மேப்பில் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் இல்லைங்களா? நம்ம சின்டாக்ஸில் பார்த்தோம் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருந்தோம். என்னென்ன பண்ணியிருந்தோம், ஒன்று ஃபங்க்ஷன் இன்னொன்று இட்ரேட்டர் ஆப்ஜெக்ட். ஸோ மேப்பில் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷனில் நான் இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா அப்சல்யூட். ஸோ ஏபிஎஸ் இது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்சல்யூட்ன்றது அப்சல்யூட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். பேராமீட்டர் கொடுக்கணும் இல்லையா? ஸோ பேராமீட்ரு எந்த இதுலேருந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் ஒரு லிஸ்ட்டோ ஒரு டப்புளோ இல்லை ஒரு செட்டோ கொடுப்போம். அதாவது இட்ரபிள் ஆப்ஜெக்ட்னு சொன்னோம். ஸோ இப்போ நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நம்பர்ஸ்ன்றது ஒரு லிஸ்ட் இல்லைங்களா? ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிற இட்ரபிள் ஆப்ஜெக்டை கொடுக்குறேன். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், நம்பர்ஸில் இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு மேப் பண்ணி எனக்கு அப்சல்யூட் வேல்யூ, சிங்கிள் வேல்யூ இல்லை, இது மோர் தென் ஒன் வேல்யூ, அதாவது லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஐட்டத்தையும் எடுத்துகிட்டு போய் மேப் பண்ணோம். நம்மளுக்கு மேப் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்ட், அதாவது லிஸ்ட்டாக தான் உங்களுக்கு என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். ஏன்னா நம்ம லிஸ்ட் ஆஃப்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். புரிஞ்சுங்களா? ஓகே, இதை நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். கண்ட்ரோல் என்டர். புரிஞ்சுங்களா? என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள், 1, 2, 0, 3, 5. ஸோ இந்த மாதிரி நம்ம மேப் கொடுக்கல அப்படின்னா இதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு வருவோம், ஒரு ஃபார் லூப் கொடுத்து தான் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட் இட்ரேஷனில் இந்த வேல்யூவை கொண்டு வந்துட்டு அப்சல்யூட் கொடு ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் இட்ரேஷன் அப் டு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும் அத்தனை டைம் வந்து இட்ரேட் ஆகும். லூப்பிங் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லூப்பிங்கை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேப் இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஏபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கிற இடத்துல ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு, இது ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்ட். ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரிசல்ட்டும் எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்ட், அதாவது லிஸ்ட்டு தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. புரிஞ்சுங்களா? ஓகே, இதே மாதிரி இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பூல் வேல்யூ நம்பர் கொடுக்குறோம். 0 நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 0. ஓகேங்களா? இப்போ அகைன் நான் வந்து இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல பூலை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன், பூலா மாற்றி. ஓகேங்களா? ஸோ பூல் அப்படிங்கிறது ஒரு இன்பில்ட்டு ஃபங்க்ஷன். ஸோ 0 அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரூ, 1 ட்ரூ, 2 ஃபால்ஸ், 0 சாரி நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், நம்பர் இல்லைங்களா? ஸோ 0க்கு ஃபால்ஸ், 1 ட்ரூ, 2க்கு ட்ரூ, 0க்கு ஃபால்ஸ். புரிஞ்சுங்களா? 0க்கு ஃபுல்லுமே ஃபால்ஸு, நம்பர்ஸ் ஃபுல்லுமே வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. புரிஞ்சுங்களா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிற நம்பரை இதையே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. 10, 3. இப்போ மேப் பண்ணுறோம் பைன். ஸோ பைனரி
பின் அப்படின்றது வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? கண்ட்ரோல் என்டர். ஸோ உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, 10ஓட பைனரி வேல்யூ, 1ஓட பைனரி வேல்யூ, 2ஓடது 3ஓடது டிஸ்பிளே ஆகிருக்கு. புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ நான் லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தா அதோட லென்த் எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆகி வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸ்ட்ரிங்ஸ் வேரியபிள் நேம் டப்பிளில் கொடுத்துப்போம். இப்போ குட் கமா God கமா தேங்க்ஸ் ஸ்ட்ரிங். இப்போ குட், காட், தேங்க்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரிங். இதனுடைய லென்த்து நான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஸோ நான் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ நான் இன்பில்ட் ஃபங்க்ஷன் லென் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கு இட்ரேட்டர் வந்து ஸ்ட்ரிங்ஸ், இது டப்பிள். சரிங்களா? கண்ட்ரோல் என்டர். ஸோ குட் 4 கேரக்டர்ஸ், காட் 3 கேரக்டர்ஸ், தேங்க்ஸ் 6 கேரக்டர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இந்த ஸ்ட்ரிங் என்னவோ அதை கவுண்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிருச்சு. புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம லூப்பிங் கான்செப்டே யூஸ் பண்ணாமல் மேப் யூஸ் பண்ணி நம்ம குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ், ஸோ நம்ம குரூப் ஆஃப் ஐட்டம்ஸில் உள்ள எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்தோமோ, எத்தனை இன்னும் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்தாலும் அதனுடைய கவுண்டிங் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவுண்ட் பண்ணி அதோட லென்த்தை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண வச்சுருது மேப் ஃபங்க்ஷன். ஸோ மேப் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், இது இன்பில்ட் ஃபங்க்ஷன். இன்னொன்று இட்ரேட்டர் ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல நீங்கள் டப்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் லிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் இட்ரேட்டர் தானே யூஸ் பண்ணோம். இப்போ டபுள் இட்ரேட்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இன்சர்ட் num1 is equal to டப்பிள் கொடுக்குறேன் 1, 2, 3, 4. num2 is equal to 2, 3, 4, 5. ஓகேங்களா? ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். இப்போ நான் வந்து பவர், ஸோ பவர்ன்றது ஒரு உங்களுக்கு என்னென்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இட்ரேட்டர் நம்ம இங்கே கொடுக்க போகிறோன்னு சொன்னோம். இது வரைக்கும் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இட்ரேட்டர் தான் கொடுத்துருக்கோம். நம்பர்ஸ்ன்றது சிங்கிள் இட்ரேட்டர் ஒரு லிஸ்ட்டு, நம்பர்ன்றது ஒரு லிஸ்ட்டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இட்ரேட்டர் தான் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டப்பிள் வந்துட்டு ஒரு இட்ரேட்டர் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிங்ஸ்ன்றது ஒரு இட்ரேட்டர். இங்கே 2 இட்ரேட்டர் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? num1, num2. கண்ட்ரோல் என்டர். புரியுதுங்களா? இப்போ இங்கே num1லேருந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு பேராமீட்டர் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகிருக்கு. num2லேருந்து ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதான் நம்ம அங்கே எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தோம். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் இட்ரேட்டர்ஸ் வேணால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவர், அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு இட்ரேட்டர்லேருந்தும் ஒரு பேராமீட்டர் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் இல்லைங்களா? அப்போ num1லேருந்து ஒரு பேராமீட்டர் இங்கே போகுது. ஸோ நம்ம எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 1 num1லேருந்து போனது, num2லேருந்து போனது 2. ஸோ 1 டு த பவர், ஏன்னா பவர்ன்றது தான் இன்பில்ட் ஃபங்க்ஷன், டு த பவர் 2 உங்களுக்கு ரிட்டன் ஆகிறது 1 தான் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே 2வது ஐட்டம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டு த பவர் 3, 8, 3 டு த பவர் 4. ஸோ ஒவ்வொரு இட்ரேட்டரில் இருந்தும் ஒரு பேராமீட்டராக அதை எடுத்துக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இது மட்டும் இல்லை, நம்ம மோர் தென் 1 இட்ரேட்டர் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும் மேப் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். இன்பில்ட் ஃபங்க்ஷன் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது, இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இன்பில்ட் ஃபங்க்ஷன் பவர்.
சரிங்களா? புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த செக்ஷனில் நம்ம மேப் ஃபங்க்ஷனில் எப்படி இன்பில்ட் ஃபங்க்ஷனை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனையும் லாம்டா ஃபங்க்ஷனையும் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.